जिवेल मुरुगनुक्कु एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां शिशुये भवरूपिणां निधये सर्वविद्यानां विचक्षणां ते नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। இன்னைக்கு வராக உபநிஷத்தினுடைய 177வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். இதில் நேற்றுக்கு இந்த பரம்பொருளை சென்றடைவதற்கான அல்லது அறிவதற்கான வழி பல இருந்தாலும் முக்கியமாக 2 வழியை ஃபாலோ பண்ணுங்கள். 2ல் ஏதாவது ஒன்று சுகபிரம்மம் இல்லை வாமதேவம். சுகபிரம்மம் என்னத்தை ஃபாலோ பண்ணுறார், வாமதேவர் என்னத்தை ஃபாலோ பண்ணுறார். சுகபிரம்மம் பிரத்யட்சமாக ஞான யோகம், அது பிறவியே ஞானம்தான். அது ஞானத்திலேயே பிறந்தது. வியாசர் தான் அவங்க அப்பா. ஸோ பை பர்த் ட்ரெடிஷ்னலாக அவருக்கு அந்த ஞானம் இருந்தது. அப்பாவை தாண்டக்கூடிய ஞானம், பூரண ஞானம். அது மட்டும் இல்லாமல் ஜனகர்கிட்ட வேற போய் லேர்ன் பண்ணுறாரு. ஒரு உன்னதமான நிலையில் அவர் முக்தி பெறார். இப்போ அந்த சுகோ முக்தோ வாமதேவோ அப்படி முக்தஸ்தாபியாம் வினா முக்தி பாஜோ ந சந்தி. இப்படி முக்திகளை பிரித்து பார்க்காம ஏதோ ஒரு மார்க்கத்தில், அதாவது முக்தி அடைவதற்கான மார்க்கங்களை பிரித்து பார்க்காம ஏதோ ஒரு மார்க்கத்தில் போனேன் அப்படின்னு தான் தோண்டித்தனமாக இருக்கக்கூடாது. குருவை பின்தொடரணும்னு நேற்று சொன்னது. எனக்கு சுகத்தையோ வாமதேவோ அது இஷ்டம், ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டியை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சுகமார்க்கம் வாமதேவ மார்க்கத்தில் சுகமார்க்கத்தை என்னுடைய அனுசரந்தி தீராக சுகுமார்க்க சுகருடைய மார்க்கத்தை யார் அனுசரண் பண்ணுறாங்கன்னா அவர்கள் தீராக, அவர்கள் சிரமானவர்கள், தைரியமானவர்கள், ஒன்றில் நின்று ஜெயித்தவர்கள், வென்றவர்கள். அவர்களுக்கு சத்யோமுக்தி, அவங்களுக்கு இந்த பிறவிலேயே உடனடி இன்ஸ்டன்ட் காஃபி அப்படின்னு சொல்கிற மாதிரி முக்தியை உடனே கொடுக்கக்கூடிய முறை என்ன அப்படின்னா ஞானம். நேற்றே சொன்னேன், நேற்று வார்த்தை விவரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சில விஷயங்களை விவரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அனுபூதியை விவரிக்கவே முடியாது. அதுபோல் இந்த ஞானத்தினுடைய மகிமையும் அதனுடைய அனுபூதியையும் என்னால் சொல்ல முடியல. அவ்வளவு எளிமையானது. இதுக்கு மேலே எப்படி சொல்கிறது, அவ்வளவு எளிமையானது. சம்சாரி எந்த பயிற்சியும் முயற்சியும் பண்ணாமல் சில விஷயங்களை குருவை கண்டிப்பாக பிடிக்கணும். மாண்டேட்ரி ப்ரொஹிபிட்டரின்னு 2 விஷயம் இருக்குது லைஃப்பில். மாண்டேட்ரினா இது கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும், விதி. அது வெர்டிக்ட் மாதிரி ஆல்ரெடி பெரியோர்கள் சான்றோர்கள் செய்து பார்த்து முடிவு பண்ணிவிட்டு அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது பேர் மாண்டேட்ரின்னு பேர். அப்புறம் சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கன்னு உபதேசம் பண்ணுவாங்க குரு, அது பேர் ப்ரொஹிபிட்டரின்னு பேர். இந்த 2ம் கடைப்பிடிக்கணும். ஆனால் இப்போ எத்தனை நியமங்கள், 1000 நியமங்கள் இருந்தாலும் அதில் வாழ்ந்து கரை கண்ட குருவானவங்க அதை எளிமைப்படுத்தி சிம்பிளிஃபை பண்ணும்போது ஞான யோகம் மிக மிக எளிமையாயிடுது.
நான் அப்படி தான் உணர்றேன். ஒவ்வொரு நாளும் ஞான யோகம் எளிமை எளிமை எளிமைங்கிறது வார்த்தைகளால் சொல்ல முடியாத எளிமை. வேறு எந்த வார்த்தை அதுக்கு தான் ஞான யோகத்தை ஞானத்தால் தவிர வேறு எதுனாலையும் முக்தி கிடையாதுன்னு சொல்கிறது அதுக்கு தான். ஞான யோகத்தினால தான் முக்தி தர முடியும். பாக்கியெல்லாம் கிரம முக்தி தான் ஞானத்தில் கொண்டு போய் விடுமே தவிர சாலோகம் சாரூபம் சாமீபியம் சாயுஜ்ய நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு வழி பண்ணுமே தவிர அதுவே முக்தி தராது. எல்லாம் ஞான உபதேசம் வாங்கினதுக்கப்புறம். ஏன்னா அஞ்ஞானத்தினால தான் நீ கைது. நீ இப்போ அறியாமையினால தான் நீ அடிமையாக இருக்க. நீ யாருன்னு அறியாததுனால தான் நீ அடிமையாக இருக்க. நீ யாருன்னு அறியாததுனால தான் நீ அல்பமாக இருக்க. நீ யாருன்னு அறியாததுனால தான் நீ தரித்திரத்தில் இருக்க. நீ யாருன்னு அறியாததுனால தான் நீ தோல்வி அடைகிற. எல்லாத்துக்கும் நீ யாருன்னா நீ ஏச சர்வஜக சர்வசித்தக. அதிலே ரெண்டுலேயே அடிபட்டுச்சு. சர்வஜகனா எல்லாவற்றையும் அறியக்கூடியவன், சர்வசித்தகனா எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடியவன். இதுக்கு மேலே என்ன வார்த்தை இருக்கு? அதுக்கு மேலே சர்வேஸ்வரக மாண்டூக்கிய உபநிஷத். இது பொய்யா கற்பனையா சும்மா பாராட்டுறதுக்காக சொல்லுதானா? இல்லை, இது இறை லட்சணம். இதுவே ஜீவ லட்சணம். இதை எப்படி அறியறதுன்னா எதெல்லாம் நீ ஏற்றி வச்சுக்கிட்டு அதுதான் வாழ்ந்துட்டுருக்கல்ல. நான் மனுஷன், நான் லிமிட்டடு, எனக்கு இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் வருஷம் வாழ போகிறேன், அதுக்குள்ளே நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறல்ல, அதெல்லாம் கரெக்டு தான். மேன் பவர் இஸ் லிமிட்டட், வில் பவர் இஸ் அன்லிமிட்டட். தெரியுமா? வில் பவரே அன்லிமிட்டட்னா சோலுடைய பவர் சொல்லணுமான்னா சொல்லவே முடியாது. அதுதான் சர்வேஸ்வர நிலைன்னு சொல்கிறோம். வில்லுங்கிறது மனம். மனதுக்கு இவ்வளோ சக்தி இருக்குது. என்ன சக்தி? என்ன சக்தி இருக்குது? பயிற்சியும் முயற்சியும் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. இச்சா சக்தி இருக்குது, ஞான சக்தி இருக்குது, கிரியா சக்தி இருக்குது, சர்வசக்தியுமே இருக்கட்டுமே. அதுவே பிரம்மத்தை ஆசிரியனம் பண்ணி தான் வாங்குது, சக்தியை வாங்குது. எல்லாரும் சக்தி கொடுக்குதுன்னு நினைக்கிறாங்கல்ல. பிரம்மாசிரித்து மாயானா பிரம்மத்தினுடைய சாரத்தில் தான் மாயா. சொல்கிறது புரியுதா? பிரம்மம் இருந்தால் தான் மாயா, நிஜம் இருந்தால் தான் நிழல். ஏன் மாயா அவசியம்னா மாயா இல்லாமல் எந்த செயலும் செயல்படுத்த முடியாது. வடிவம் வேணும், உருவம் வேணும், உடம்பு வேணும், இதெல்லாம் மாயா. வெறும் தங்கத்தை வச்சுக்கிட்டு நீ ஆபரணம் எந்த நாமத்தையும் ரூபத்தையும் கொண்டு வர முடியாது. தங்கத்தை வச்சுக்கிட்டு காப்பரை கலந்து நாமமும் ரூபத்தையும் கொண்டு வரலாம். அங்கேயே அதில் அடிப்படுது. அதனால் தங்கம் ஆபரணம்னு வேதம் சொல்கிற உதாரணங்கள் தான். ஜி கண்டுபிடிச்சி சொல்கிறான்னு நினச்சிக்காது. பாம்பு கயிறுனா வேதம் சொல்கிறது தான். நீ உன்னுடைய அறிவில் இருட்டு இருக்குது, பாதி இருட்டு இருக்குது, பாதி வெளிச்சம் இருக்குது. அதனால் கயிறை பாம்பாக பார்க்குற. வெளிச்சமாக இருந்தால் அங்கே பாம்பு இல்லை, இருட்டாக இருந்தாலும் அங்கே பாம்பு இல்லை. பாதி வெளிச்சம் பாதி இருட்டாக இருக்கிறதுனால 50-50 அதான் மனிதன். எப்போ அந்த நிலையில் நீ ரஜோகுணத்தில் இருக்கும்போது பாதி இருட்டு பாதி வெளிச்சம். புண்ணியம் பாவம் பாதி வெளிச்சம் பாதி இருட்டு. இன்னும் பாவியாக இருந்தால் இருட்டில் இருப்ப, நீ இங்கே வந்திருக்க மாட்டேன். நீ இப்போ வெளிச்சமாக இருந்தால் மேலே ஏறி இருப்ப, இங்கே வந்திருக்க மாட்டேன். பாதி வெளிச்சம் பாதி இருட்டில் இருக்கும்போது தான் உனக்கு டவுட்டு, குழப்பம், பதட்டம் எல்லாம் அறியாமை தான். அதான் கேட்குறோம்ல, எதுக்காக நீ அழுவுற? எதை எடுத்துன்னு வந்தால் எதை எடுத்துன்னு போகிற? என்னுடைய அது போச்சு இது போச்சு அப்படிலாம் சொல்லாத. வந்துச்சு நின்றுச்சு போச்சு, வந்தது தானே, வந்ததெல்லாம் போய் தான் தீரும். அதை ஏற்றுக்க மாட்டோம் நாங்கள். என்ன உட்காந்து அழுவு தம்பி, நிறைய நாள் உட்காந்து ஆண்டு காலமாக உட்காந்து அழுவு. என்னதுன்னு சொல்கிறதுலாம் உண்மையா பொய்யா? நான் செய்கிறேன்னு சொல்கிறது உண்மையா பொய்யா? பொய், சத்தியமான பொய். அப்புறம் எப்படி நீ உண்மை பொய்யா அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிற? என்னதுங்கிற அதை முதல்ல விட்டு தொலை. அந்த அகங்காரம் தான் உன்னை வச்சு செய்து. எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, கொஞ்சம் பயன்படுத்திக்க. சாப்பிடு, தூங்கு, மற்றவங்களுக்கு கொஞ்சம் கொடு, மிச்சம் இருந்தால் நாளைக்கு வச்சுக்கோ. இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்லாம் கேட்காத. தேவையானதை கேளு.
நீ வாழணும் அவ்வளோதானே. நான் அப்படி வாழணும். லக்ஸுரியாக வாழணும். உழைப்பா வேலை செய். ஆசை காமம், ஆசை வேலை, ஆசை சங்கல்பம் வேலை. எத்தனை வேணாலும் ஆசைப்பட்டுக்க. என்ன வேணும் உனக்கு? ஆசைப்பட்டுக்க. சேலை செய். செக்கு மாடு மாதிரி வேலை செய். வேலையே செய்ய மாட்டேன் ஆனால் பணம் வேணால் திருடு. உன்னை ஜெயிலில் போட்டுருவாங்க. அங்கே போய் நல்லா நிம்மதியாக இருக்கலாம். மடத்தனமாக பண்ணுற எல்லா விஷயத்திலும் குறுக்கு வழியில் பண்ணது. சுகத்தை தேடணும். சுகம் வெளியில் இருக்குங்கிறது இதெல்லாம் மெய்ப்பொருளா பொய் பொருளா? அப்போ நான் எனதுன்னு சொல்கிறதே பொய். உன் உடம்பு கூட வந்து இல்லை தான் சொல்கிறேன்னே. 50 வயசுக்கு மேலே உன்னுடைய ப்ராப்பர்ட்டி ஒன்று இல்லைன்னு சொல்லியாச்சு. கூட்டி கழிச்சு பாரு. 60 வயசுக்கு மேலே உன் உடம்பே ஒன்று கிடையாது. கூட்டி கழிச்சு பாரு. 70 வயசுக்கு மேலே நீ இருக்கிறது உன் உயிரே ஒன்று கிடையாது. இதுதான் உன் வாழ்க்கை. இதில் என்ன மண்ணாங்கட்டி என்னது ஒன்றுதுங்கிற. இருக்கிறத சாப்பிட்டுட்டு போய் டிவி பார்த்து தூங்கு போ. வர அன்றைக்கே ரிட்டர்ன் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் தெரியுமில்ல. வந்து எதாவது பண்ணணுமா வேண்டாமா? அதுக்குள்ளே பண்ணி தொலை. 7 நாளில் முக்தி அடைஞ்சவங்களாம் இருக்கான். அதுக்குள்ளே விரைந்த பிரம்மஞானத்தையாவது தெரிஞ்சுக்க. எதையுமே கிழிக்க முடியாதுனாலும் இதையாவது கிழிச்சு தொலை அப்படிங்கிறத தான் ஏதோ கொஞ்சம் அன்பாக சொல்லி கொடுக்குறோம். ஆனால் எனக்கு ரொம்ப பயங்கர கடுப்பாக இருக்குது. கோபமாக வருது. ஒன்றுமே தெரியல. சொல்லி கொடுத்தாலும் கேட்குறதில்ல. சோபா அப்படியே நடக்கிறது. ஆடு மாடு போகிற மாதிரியே போகிறது. ஒன்று இல்லைன்னா விட்டு தோலைனா விட மாட்டாங்கிறானப்பா. ஒன்று இல்லை விட்டு தொலைடானா எந்து 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 எல்லாம். ஒரு வேலையும் இல்லை. எங்கேயோ சுற்றிட்டு வருது பாரு. அதான் ஆடு மாடு கழுதை குதிரையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? இப்போ இந்த தீராகா சத்யோமுக்தி ஞானத்தை பிடிச்சவன். அதனால் ஞானத்தினுடைய மகத்தை சொல்லவே முடியலை. எளிமையானது. காது கொடுத்து கேளுப்பா. நேரம் இருந்தால் உட்காந்து இன்னொரு வாட்டி கேளுப்பா. அதான் மனணும். 2 வாட்டி கேட்டால் 3 வாட்டி கேட்டால் மனணும். அதே வார்த்தை ஏகாந்தமாக உட்காந்து ஆழ்ந்து சிந்தி நிதித்தியாசனம். இப்போ இவருடைய மார்க்கம் ஞானம்னு சொல்லியாச்சு. இவருடைய மார்க்கம்னா சிரவண மன நிதித்தியாசனம் முடிஞ்சு போச்சு. விசாரத்தினால என்ன கிடைக்கும்? ஆணவம் கர்ம மாயை வாசனாசயம் மனோநாசம் சங்கல்பநாசமெல்லாம் விசாரத்தில் தத்துவ விசாரத்தில் போய்டும். அடிபட்டு போய்டும். ஒரே பாயிண்ட்டு தான். தத்துவ விசாரம் குருவோடு தத்துவ விசாரம் பண்ணால் ஆணவம் கர்மம் மாயை இல்லை அவித்யா காம கர்மம் நெருப்பு வைக்கப்படும். சஞ்சீதம் பிராரப்தம் ஆகாமிய கர்மம். பாருங்கள் எத்தனை தத்துவ விசாரத்தினால கர்மா எரிக்கப்படுது. ஆணவம் கர்மம் மாயை எரிக்கப்படுது. அவித்யா காமகர்மம் எரிக்கப்படுது. எல்லாம் ஒன்று தான். அவித்யா காமகர்மம் ஆணவ கர்மம் மாயை 2 ஈக்குவல் வேர்ட்ஸ், ஈக்குவல் மீனிங். டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ், ஈக்குவல் மீனிங். இப்போ வாமதேவருடைய யார் வாமதேவம் அனுசரந்தி நித்தியம் மிருத்வா ஜீனத்வா புனஸ்தா. வாமதேவர் யோக மார்க்கம், வேறு ஒன்றும் இல்லை. பதஞ்சலி அஷ்டாங்க யோக மார்க்கம். இப்போ ஞானம் பெருசா யோகம் பெருசானா ஞானம் பெருசுன்னு சொல்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. எது எக்யூப்மெண்ட்ஸே இல்லாமல் ஒரு பிரபாவத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்துதோ அது நுட்பம்னு பேர், ஹைடெக்னு பேர். எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மி, நுட்பமான அறிவு, ஆனால் விளைவு ஆட்டம் வச்சுங்க. ஆட்டம் அதனுடைய ஆற்றல் அணு சின்னது, நுட்பமானது. அதனுடைய ஆற்றல் விஸ்வரூபமானது. அது ஹைடெக் தானே. நீ இவ்வளோ பெரிய பாறாங்கல், ஒரு வீடு பெரிய பாறாங்கல். அந்த காலத்தில் ஒரு மிஷினை வச்சு தூக்கி அடிப்பாங்க, பழைய மிஷின்ஸ் எல்லாம்.
அப்போ அவ்வளோ பெரிய விஷயம், அவ்வளோ பெரிய கல்லை தூக்கி நிறுத்துறது, உருட்டுறது, தூக்கி எறிகிறதெல்லாம் அது ஈஸியாக, அதில் பெருசாக இருக்குது, ஸ்தூலமாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது, விளைவு இது அளவு கூட கொடுக்க முடியும். இது சின்னதாக இருக்குது, கண்ணுக்கே தெரியல, ஆனால் விளைவு பயங்கரமாக இருக்குது. இது புரியுதா? அப்போ எது எந்த எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் விளைவு அதிகமாக கூட, அதுக்கு தான் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். 100 கிரிவலம், நித்திய கிரிவலம் 100 கிரிவலம் ஒரு வேல் பூஜைக்கு சமம். 100 வேல் பூஜை ஒரு வேத விசாரத்துக்கு சமங்கிறது ஒரு எக்ஸாகரேஷனோ ஒரு இதுவோ இல்லை, இது சத்தியமான வார்த்தை. இது ஏன் வர முடியல? இங்கே வர முடியலையே, சொல்லுங்கள். வர முடியலல்ல, ஏதோ ஒன்று சொல்லுவான், எனக்கு அது இருந்துச்சு, இது இருந்துச்சு, அங்கே போனேன், இங்கே போனேன்னு எத்தனை ஜென்மா போயின்னு இருக்கான், இன்னும் முடிக்கலாம் அவன் பயணத்தை. எல்லா காரணத்தையும் சொல்லுவான், உலகத்தில் உள்ள எல்லா காரணத்தையும் சொல்லுவான். பரம்பொருளை பார்க்க மாட்டேன், அதுக்கு காரணம். பாக்கி எல்லாத்தையும் பார்ப்பார் அவர். எங்கெங்கெல்லாம் போவார், வருவார், நடப்பார், ஓடுவார், வண்டியை தள்ளிக்கிட்டே போவார். ஒரு நாளும் ஓட்ட மாட்டார், பெட்ரோல் போட மாட்டார். இப்போ கடைசியில் இந்த 2 மார்க்கம் தானே வருது, ஞானம் யோகம். பூஜை கடந்தாச்சு, அது ஆதாரம். பூஜை எதுக்கு பண்ணுறோன்னா நிவர்த்தியில் வருது. அது பூஜை சித்த சுத்தி. பூஜை சித்த சுத்தி, மலங்கள் நீக்கும். கண்டபடி ஏகப்பட்ட குப்பையை போட்டிருந்தா எதை சிந்திப்பப்பா? சிந்திக்கிறதே உனக்கு சிந்திக்க முடியாது. உன்னால் நிறையா மைண்டில் போட்டு வச்சுருக்கேன் வச்சிங்களேன், எல்லாம் ஒன்றும் உபயோகம் இல்லாதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறது, ஒன்றுமே உபயோகம் கிடையாது. அதெல்லாம் இருந்தால் உனக்கு சிந்தனா சக்தி இருக்காம போடும், செயல்பட முடியாது. அப்போ மலத்தை நீக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த விக்ஷேபம் சொல்லக்கூடிய ஒன்றை இன்னொன்னாத்தை காமிக்குதில்ல, பொய்யை மெய்யாக காமிக்குதில்ல. ஜகத்தில் இருக்கிற பார்க்குற பொருளெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போயிடும். ஆனால் அதுக்காக என்ன பண்ணுறோம்? அது வேணுங்கிறோம், அது வச்சுருக்கோம், மகிழ்ச்சியாக இருக்கும். சப்போது மிஸ் ஆகிடுச்சு, சப்போது காணாமடிச்சு, சப்போது கெட்டு போயிடுச்சு, இன்னும் உயிரே விட்டுறோம், அழுகுறோம். கார் வாங்குகிறோம், காரில் பக்கத்து வீட்டு குழந்தை கோடு போட்டான், காம்பஸை வச்சு படம் வரைஞ்சிட்டான், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ரவுண்டெலாம் போட்டு பார்க்குறான். டைரெக்டாக கேம்பஸ்லேயே போடுறான், கோடு சூப்பராக வருதுன்னு போட்டு வச்சுருக்கான், டிசைன் போட்டான். அவ்வளோதான், காம்பஸை உடச்சி அவனையும் உடச்சி போட்டுருவோம். ஆனால் அவ்வளோது வேகமாக இருக்குது. ஏன்னா காரு தான் முக்கியம், குழந்தையாது இதுவாது, அது குழந்தையாது, அது குழந்தை உருவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். சொல்லுவானா சொல்ல மாட்டேன். வாமதேவம் ஏ அனுசரந்தி நித்தியம் மிருத்வா ஜீனத்துவ. இந்த மார்க்கத்தில் ஞான யோகத்தில் நீ இங்கே இருக்க, இங்கே போகணும், இந்த காரியங்கள்லாம் பண்ணணும், இப்படி பயணிக்கணும், இங்கே ரெஸ்ட் எடுக்கணும், இங்கே நடக்கணும், இங்கே ஓடணும், இங்கே பறக்கணும், எல்லாத்தையும் குரு உபதேசமாக சொல்லிட்டே வருவாங்க, விசாரம் பண்ணுவாங்க, புரியும், தெளிவாக இருப்பீங்க, குழப்பமே இருக்காது. தியானத்துலேயோ ராஜயோகத்துலேயோ அது இல்லை. அதனால் எத்தனை கோடி ஜென்மம் ஆகும்னு தெரியாது, அது சொல்லுது இங்கே. நல்லா புரிஞ்சுங்க, நுட்பமான கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது. வேறு எந்த உபநிஷத்தும் மற்ற மார்க்கத்தை நிவர்த்தி பண்ணலை, இந்த உபநிஷத்தை நிவர்த்தி பண்ணுது. இந்த உபநிஷத்தை அழகாக எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டு, இதுதான் அல்டிமேட், இதுதான், இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, இதுதான் எளிமையானது, இதை தான் நீ செய்யணும், இந்த மார்க்கத்தை பிடிச்சிக்கோன்னு சொல்லி ஞானத்தை பிடிச்சிட்டு யோகத்தில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸு ப்ராப்ளத்தையெல்லாம் சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, அன்றைக்கி பிரசன்னாவோட கேள்வி கேட்டார்ல, இந்த மாதிரி இருட்டில் தூங்கிட்டே இருப்பான், அது அவங்களுக்கு தெரியாதான்னு. உபநிஷத்து படித்தா தெரியும், தெரிஞ்சவன்லாம் சொல்லித்தரானா, எல்லாம் உபநிஷத்து படிச்சுட்டா சொல்லித்தரான், ஆனால் இல்லை. ரொம்ப நுட்பமாக நாத்தில் இதுக்காக யோகத்துக்குன்னே எக்ஸ்பர்ட்லாம் இருக்காங்க. அவங்க கூட இவங்க மீட் பண்ணுறானா, எல்லாம் யூடியூப்பை பார்த்து தியானம் பண்ணுறவன் என்னத்தை வழங்குவான்? ஏதோ ஒரு அவுட்லைன் கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். நுட்பமெல்லாம் நீங்கள் குரு தொட்டு காட்டினா தாங்க வரும்.
ஏங்க நேராக சொல்லி கொடுத்தாலே வர மாட்டேது, நான் அப்படி பார்த்துக்கிறேன் இப்படி பார்த்துக்கிறேன்னு. ஏனுங்க பார்த்துக்கோ, 30 நாள் பார்த்துக்கோ, ஒரு நாள் போய் அவரை போய் பாரு, அதுதான் உத்தமம். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது போய் நிறைய கேள்விகள்லாம் எழுதி வச்சுக்கிட்டு போய் அவரை பார்த்துட்டு ஒரு நாள் அவரோட இருந்துட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு கேள்விகளை எல்லாம் இது பண்ணிக்கிட்டு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. சாநித்தியம் வேணும், சங்கத்தியம் வேணும், சங்கத்தி வேணும். சங்கத்தின்னா என்னது? கனெக்ஷன் வேணும், யோகம் வேணும். அதனால் இதை வாமதேவரை அனுசரணம் பண்ணுறவங்க, ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நித்தியம் மிருத்துவா, ரெகுலராக மரணமும் ஜனித்வா, பிறப்பும் புனச்ச மீண்டும் மீண்டும் பிறக்கிறதும் இறக்கிறதும் நடக்கும். சொல்ல முடியுமா யோகத்தில் என்றைக்கு சித்தின்னு? ஞானத்தில் சொல்ல முடியுதே, சொல்ல முடியும். நீ எங்கே இருக்கேங்கிறத டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க குரு. 10வது பிரகாரத்தில் இருக்கேன்னு சொல்லிவிடுவாங்க. மத்திய அதிகாரியா, உத்தம அதிகாரியா, அதம அதிகாரியா. தவை லோகே கிரமமுக்தா பவந்தி, அவங்களுக்கு என்னென்னா கிரமமுக்தி படிப்படியாக பல ஜென்மாவில், ஒரு ஜென்மாவில் சாலோகம். முருகன் எந்த ஊரில் இருக்காரோ அந்த ஊரில் வாழ்க்கை, இன்னொரு ஜென்மாவில் சாலோகமாக சாமீபியம், பக்கத்தில் கொஞ்ச நேரத்தில் அவர் போய் தரிசனம் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு ஜென்மாவில் சாரூபம், அவர் வடிவமாகலாம், ருத்ராட்சம் கழுத்துக்கு ஏறும். அப்புறம் இன்னொரு ஜென்மாவில் சாயுஜ்யம், சாயுஜ்யத்துக்கு சத்குரு வேணும். ஞான உபதேசம் ஆகாமல் உள்ளே போக முடியாது. நீங்கள் பக்தி ஞானங்கிறது என்னங்க? ஞானங்கிறதோ முக்தியோங்கிறது என்னது? அறியாமையை நீக்கிறது ஞானங்க. நீங்கள் எதெல்லாம் தெரியாமல் இருக்கீங்களோ அதை தெரிய வைக்கிறது ஞானம். புதுசாக அது ஒன்றும் சேர்த்து இல்லை, உன்னுடைய நீ யாருங்கிறத உனக்கு சொல்லுது. நீ இயல்பாகவே நீ சுதந்திரம், முக்தன், ஆனால் நீ பத்தனாக இருக்க. நீ நித்தியம், ஆனால் நீ அநித்தியமாக நினைக்கிற. நீ சுத்தம், நித்தியம், முக்தன். நீ சுத்தம், ஆனால் நீ அசுத்தமாக நினைக்கிற தன்னை. ஏன்னா நீ உடம்பை நினைக்கிற. உடம்புக்கு அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது, மனசுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது. ஸ்தூல உடம்பும் சூக்ஷ்ம உடம்பும் நினச்சி தானே வாழ்கிறீங்க. பொதுவாக உங்களுக்கு பெயின் வருதுன்னா அந்த பெயினை கான்சன்ட்ரேட் பண்ணணும். பெயின் வருதா, எங்கேருந்து வருது, எப்படி வருது, என்ன காரணத்துக்காக வருது, தலைவலியா, எத்தனை வலி வருது, அதில் எத்தனை வெரைட்டி இருக்குது. அந்த பெயினை எல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணினீங்கன்னா நீங்களே டயக்னோசிஸ் பண்ணிடலாம். புனசதா தேவை லோகே கிரமமுக்ததா, பல லோகங்களை கடந்து பல ஜென்மாக்கள் எடுத்து கிரமமுக்ததா, படிப்படியாக. அப்புறம் உபதேசமாகும், அப்புறம் சாயுஜ்யமாக. ஞானத்தேவ கைவல்யம் சொல்லியாச்சு. ஞானத்தினால கைவல்யம் சொல்லலை, ஞானத்தால் மட்டுமே கைவல்யம் சொல்லியாச்சு. யோகைஹி சாங்கியைஹி கர்மபிஹி, இதெல்லாம் யோகம், சாங்கிய தரிசனம், மற்ற தரிசனங்களெல்லாம் சொல்லுது. 6 தரிசனங்களில் அத்வைதத்தை விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் இந்த உபநிஷம் சொல்லுது. பாக்கி எல்லாம் இதுக்கு படிக்கட்டை தவிர அங்கெல்லாம் நீ போகணுங்கிற அவசியம் இல்லை. போனால் கிரம முக்தியில் போவ. எது வசதி? சத்யோமுக்தி. அந்த புரிஞ்சுக்க, இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை. சத்யோமுக்தி, இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் முக்தி. யோகமோ சாங்கியமோ கர்மபிகி பூஜையோ சத்வயுக்தனா பரவகார்த்தத்திலே இருப்பான் போதும். இந்த முருகன் மாதிரி ஏதோ ஒன்று தப்பு ரைட்டாவோ ஏதோ ஒன்று பண்ணி பேக்கை கிழிச்சு கொடுத்த பேக்கை நல்ல பேக்காக கொடுத்தாச்சே கிழிச்சு எடுத்துன்னு வரான். ரவுண்டு போட்டு வச்சுருக்கான். அயன் பாக்ஸு சட்டையை அயன் பண்ணுறான்னா பேக்கை அயன் பண்ணியிருக்கான். சட்டையை அயன் பண்ணிவிட்டு அதை பேக்கில் வச்சுட்டாரு. அது பார்த்தா அது ரவுண்டாக கேட்டால் நான் போய் தைச்சிட்டு வரேஞ்சின்னு, அதுவே இன்றைக்கே நாளைக்குன்னு இருக்குது. அது போய் தைச்சிட்டு வரான். அப்புறம் இன்னொரு காமெடி என்னென்னா, இதெல்லாம் கேட்டுங்க மக்களே, பேண்ட்டை அயன் பண்ணியிருக்கான் 3 பேண்ட்டை. யாரோ துவைச்சிக்க வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. இவர் மட்டும் அயன் பண்ணாரா, அயன் பண்ணேன்னு சொல்கிறான்.
அயன் பண்ணியாப்பா சரி அயன் பண்ணியிருக்கான். அயன் பண்ணி பையில் இடம் இல்லை. அப்படியே குச்சிக்கு முறுக்கி போட்டு இது பண்ணி மடித்து கிடிச்சு அது மேலே ஏறி உட்காந்து தேய்ச்சி என்ன பண்ண அந்த இதில் வண்டிக்கு அடியில் ஒரு மெக்காடில் சொருவி இப்படி வச்சு அப்படி எடுத்துன்னு வரான். இதான் அயன் பண்ண இடம் இல்லை என்னவோ சொல்கிறான் அவன். கேளுங்க அவன் என்ன ஏடிஎம் கால் கேளுங்க. என்னமோ அவன் என்ன கேட்டான், அவங்கெல்லாம் பண்ணி தாஞ்சி கொடுத்தாங்க, நான் இடம் இல்லை ஜி, நான் என்ன பண்ணுவாங்கிறான். இதெல்லாம் உபத்திரமா உதவியா? வேண்டான்னாலும் கேட்க மாட்டேங்குது. அது பேர் சத்வயுக்தம், சத்துவகுணத்திலே வாழ்க்கை நடத்துறது. தொண்டு செய்கிறன்னு உபத்திரம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த மார்க்கெல்லாம் இருக்குது, இத்தனை மார்க்கம் இருக்குது. ஆனால் இவங்க எல்லாருக்கும் என்னது, பல பிறவிகள் இருக்குது. நல்லா புரிஞ்சு சொல்லுது, நான் சொல்லலை, அது சொல்லுது. படித்து காட்டட்டுமா? கிரமமுக்தா பவந்தி யோகை சாங்கிய கர்மபிகி சத்வயுக்தோ. ஆச்சா, அடுத்தது சுகச்ச வாமதேவச்ச தேவே ஸ்ருதி தேவ நிர்மிதே. இந்த சுகர் என்ன பண்ணார், டைரெக்டாக சன்னியாசி ஆனார் போலார். இல்லறம் போல வாமதேவர் இல்லறம், அதுலேயே பாதி பல ஜென்மா இருக்குன்னு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. என்ன காரணம்னா ஏதோ கொஞ்சம் ட்ரபிள் இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு வண்டி, வேகமாக போக முடியாது. ஒரு கயிறை போட்டு மூக்கணாங்கயிறை போட்டு இந்த ரூட்டில் போப்பா, சரி அதான் அப்படி தேவ நிர்மித்தம். ரெண்டு பேருக்கும் தேவர்கள் இருவகைப்படுத்தினாங்க. சுகபிரம்மம் அழகாக சொல்லுவார். சுகபிரம்மம் விகங்கம், பறவை போல் அவருடைய மார்க்கம். பறவைனா ஃப்ளைட்டில் அவருடைய பயணம், புரியறதுக்காக சொல்கிறேன். வாமதேவோ பிப்பிளிக்கானா எறும்பு, அதாவது கேச்சரா பூச்சரான்னு சொல்லுவாங்க. என்னாச்சு என்னென்னமோ இருக்கே, காமெடியாக இருக்கேனே. கேச்சரானா ஆகாயத்தில் சரம் பண்ணுறது, ஆகாயத்தில் நகர்றது எது பறவைகள். கேச்சரா. பூச்சரானா நடக்கிறது, சரம்னா நடக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. அது சொல்லும் போது நல்லா இருக்குல்ல, பூச்சரா கேச்சரா பூச்சரா. எவ்வளோ சின்ன வேர்டில் பெரிய அர்த்தம். கே அதெல்லாம் ஆகாயம். பூலோகம், புவகன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இந்த சுக இவருடைய மார்க்கம் ஞான மார்க்கம். அவங்களுக்கு ஃப்ளைட்டில் போகிற மாதிரி. நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு தான் இதெல்லாம் மஸ்ட்டு. இது மாதிரி எழுதணும், முறையாக எழுதணும், இது மாதிரி எழுதியிருக்கணும். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி யாரும் பேசாத விஷயத்த வராகர் பேசுகிறார். யாருக்கு? ரிபு மகரிஷிக்காக. அவர்கிட்டேருந்து யார் இப்போ பேசுகிறது? உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது நிதாக்கு ரிபு நிதாகிட்ட பேசுகிறார். இதெல்லாம் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் இருந்திருக்காரு. வாமதேவன் பிப்பலிகா. அச்சா, அத்தத் வியாவர்த்தி ரூபேன சாட்சாத் விதிமுக்கேன வா. இப்போ இவருடைய மார்க்கத்தை சொல்கிறாங்க. யாருடைய மார்க்கத்தை? சுகருடைய மார்க்கத்தில் என்ன நடக்குது, எப்படி அவங்க பிரம்மத்தை அடையிறாங்க, ஞானத்தை அடையிறாங்க அப்படின்னு பார்த்தா, அத்தத் வியாவிருத்தி ரூபேன. அத்தத் வியாவிருத்தினா வேர்டு தான் ரொம்ப டஃப்பான வேர்டாக இருக்குது. நேத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுவல்ல நிவர்த்தி மார்க்கம். இதுவல்லன்னு எதெல்லாம் இருக்குது அதை தெரிஞ்சுக்குங்க. 96 தத்துவம் இருக்கா? என்னன்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், சூழ உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு, பிராணன், தசபிராணன், 7 தாதுக்கள், 5 கோஷம், 10 பிராணன். வேறு என்ன இருக்கு? பஞ்சபூதம். வெரி குட். அப்புறம் என்ன இருக்கு சொல்லுப்பா. ஒன்று சொல்லு, இல்லை சொல்லாமல் இரு. கையை நீட்டுற, சொல்லையும் தொலைக்க மாட்டேங்கிற. சொல்லு, என்னது? என்னது? புருஷனா உயிர், வேறு ஒன்றும் இல்லை. வேறு என்ன? அவ்வளோதானே.
இந்த உயிருங்கிற புருஷன் மேலே எல்லாத்தையும் உபாதிகளை ஏற்றி வச்சுருக்காங்க. சூப்பர் இம்போசிஷன், பொசிஷன், இம்போசிஷன், சூப்பர் இம்போசிஷன், புரியுதா? அத்தியாரோப்பம் ஏற்றி வச்சுருக்காங்க. அப்புறமா அபவாதம் பண்ணுவோம். அத்தியாரோப்பம் அபவாதம்னு ஒரு ஒரு சிஸ்டம் அது ஏற்றி வச்சு அப்புறமா நீக்கிடுறாங்க. இப்போ உயிர் மேலே இத்தனை உபாதிகள் இருக்கா இல்லையா? முதல்ல சூழ உடம்புல 7 தாதுக்கள், தோல், எலும்பு, மஜ்ஜை, சதை, நரம்பு, கொழுப்பு, திமிரு, அதெல்லாம் இந்த ஸ்தூல உடம்பு 7க்கு மேலே போனால் அதெல்லாம் வேறு. அப்புறம் மனதில் என்ன இருக்கு? காமம், குரோதம், கோபம், மதம், ஆச்சரியம். அப்புறம் காரண உடம்புல அவித்யா இதெல்லாம் இருக்கா இல்லையா? காமம், கர்மம், அதெல்லாம் சித்தம், எல்லாம் வாசனை, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்குல்ல, எதெல்லாம் இருக்குன்னு எதுக்கு சொல்கிறதுன்னா, இதெல்லாம் நீ இல்லைப்பா, நீ அதோட வாழ்கிற. நீ குப்பை தொட்டி இல்லை, ஆனால் நீ குப்பை தொட்டியில் வாழ்கிற. நீங்கள் அட்ரஸ் கேட்டால் குப்பை தொட்டின்னு சொல்லிட்டேன். ஒரு வாட்டி அப்படி தான் என்னை கேட்டாங்க, சொல்லிட்டேன். அது மாதிரி சொல்லிட்டேன். எப்படி சொல்லிட்டேன்னா, எங்கே உங்கள் வீடு என்ன குமரகுண்டத்துக்கு பக்கத்துலன்னு சொல்லாமல் குமரகுண்டன்ட்டேன். அப்படியே கேஷுவலாக சொல்லிட்டேன். குமரகுண்டம் நியர்பை குமரகுண்டம் லேண்ட்மார்க்கு இது சொல்லுவாங்க, லேண்ட்மார்க்கு தான் சொல்லுவாங்க. லேண்ட்மார்க்கு குமரகுண்டம்னு சொல்கிறது எங்கே இருக்குது வீடுன்னா குமரகுண்டத்துக்கு பக்கத்துலன்னு சொல்லாமல் குமரகுண்டம் சொல்லிட்டேன். கேஷுவலாக சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி சில பேர்லாம் கேள்வி கேட்டிருக்கேன், அது தெரிஞ்சே சொல்லியிருக்கேன். அது அப்படின்னா குமரகுண்டத்தில் உனக்கு யாரை தெரியுங்கப்பா? ஆரம்ப காலத்தில் நானே சாமிக்கு தோல் கொடுத்துட்டுருக்கேன், ஆயக்கால் போட்டுருக்கேன், தோல் கொடுத்துட்டுருக்கேன். எனக்கு முருகனை தவிர எனக்கு வேறு யார், கேஷுவலாக சொல்லிட்டேன், எங்கள் முருகனை தவிர வேறு யாரும் எனக்கு தெரியாதுங்க. அது இவர் தெரியுமா அவர் தெரியுமாங்கிறான். அவன் 50 வருஷம் ஹிஸ்ட்ரி சொல்கிறான். எனக்கு வயசா அப்போ 22 தான். என்ன சொல்கிறேன், எனக்கு முருகனை தெரியும் அப்படி அவர் ஒரு ஞானமான வார்த்தை அது. அதனால் இப்போ நிவர்த்தி சொன்னான். நிவர்த்தியில் ஒரு சின்ன விசாரம் பண்ண தான் நேற்று சொல்லணும்னு நினச்சேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் சித்தம் சுத்தி ஆகணும் அப்படின்னு சொன்னால் கர்மயோகம் பண்ணணும். சித்தம் சுத்தி ஆகணும்னா கர்மயோகம் பண்ணணும். கர்மயோகம்னா பூஜை, யாகம், அன்னதானம், தானம், தர்மம், குரு சேவா, உழவாரப்பணி, திருப்பணி, இதெல்லாம் இதில் வருது, கர்மயோகத்தில் வருது. உன்னுடைய அன்றாட வாழ்க்கையே 8 மணி நேரம் மஸ்ட்டு. 8 மணி நேரமே செய்யாமல் ஏமாற்றி அல்வா கொடுத்துருந்துருக்காரு இத்தனால. ஒரு காலம் போயிடுச்சு. பரவாயில்ல, சரி பரவாயில்ல, சரி கண்ணை தொடச்சி. ஆனந்த லோகமாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பயணிக்க ஒரு காலகட்டத்தில் அதே இடம், அதே உங்கள் தொழில் ஆனந்த லோகமாக இருக்கும். அங்கேயே இருக்கணும். ஃபோன் பண்ணால் எடுக்கக்கூடாது. சில பேர் ஃபோன் பண்ணார், சில சக்திகள்லாம், சில துஷ்ட சக்திகள்லாம் ஃபோன் பண்ணி கடைக்கே போக விடாமல் பண்ணும். என்ன பண்ணும்? சரி இருக்கேன். கர்மயோகத்தை, கர்மமாக செய்வேன். எனக்காக செய்கிறேன், குடும்பத்துக்காக செய்கிறேன், என் ஒய்ஃபுக்கு செயின் வாங்கணும், மோதிரம் வாங்கணும், அதுக்காக நான் ஓடுறேன், உழைக்கிறேன் அப்படிலாம் நினச்சின்னா ஒன்று கட்டும், மேலே கட்டும். அப்படி செய்யாமல் அதே வேலை செய்கிற, அதுக்காக தான் செய்கிற. இது ஒரு சங்கல்பம் போல், ஈஸ்வர சங்கல்பம் போல். அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான். எனக்கு ஒரு வண்டி வேணும் சௌகரியத்துக்கு. ஒய்ஃபை வெளியில் போனால் அவளுக்கு நகை பிரியம்னா அவளுக்கு நகை வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் அத்தியாவசியம். அதெல்லாம் மறுக்க முடியாது. இல்லறத்தில் மறுக்க முடியாது. கடமை தவறக்கூடாது. அதெல்லாம் செய்யணும். 1 by 1 செய்யலாம். அதுக்குன்னு குறுக்கு வழியில் எதுவும் பயிரக்கூடாது. அது முக்கியம். வீட்டில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு எதாவது பண்ணி அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம குறுக்கு வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. இது மாதிரி ப்ரெஷர் அதிகமானா அப்படி பண்ணிடுறான். குறுக்கு வழி வேண்டாம் நமக்கு. அதனால் இந்த மலம்னு சொல்லக்கூடிய அசுத்தம் போகணும்னா கர்மத்தை யோகமாக பண்ணணும். கர்மயோகம் ஒரு பாயிண்ட்டு. 2வது பக்தி ஏற்கனவே இருக்குது. அதை நீங்கள் அன்றாடம் நித்திய கர்மாவாக பரம்பொருளை தியானிக்கிறது, நினைக்கிறது, பூஜையில் கலந்துக்கிறது, இதெல்லாம் நிறைய பலனை கொடுக்கறது. எல்லாத்துக்கும் ஆதாரம் உயிரில் எப்படி இதெல்லாம் கட்டப்படுதோ அது மாதிரி இந்த பக்தியில் தான் எல்லாமே கட்டப்படுது. பக்தி தான் ஆதாரம். பக்தி இல்லாமல் ஞானம் வராதுங்க. பக்தி இல்லாமல் ஞானம் வராது. நீ என்ன தான் முயற்சியும் பண்ணினாலும் பக்தி இல்லாமல் ஞானம் வராது. பக்தி இருந்தால் சத்திய ஞானமாக இருக்கும்.
பக்தி இல்லைன்னா இந்த லௌகிக ஞானம் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? பக்தி இருந்தால் சத்து ஞானம் இருக்கும், பிரம்ம ஞானம் இருக்கும். பக்தி இல்லைன்னா ஜகத்து ஞானம் இருக்கும். அது இப்போ ஜகத்து ஞானத்துக்கும் பிரம்ம ஞானத்துக்கும் தான் இப்போ ஆர்கியூமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? அவன் சொல்கிற லாஜிக்கெல்லாம் மறைஞ்சு போயிடும். இது இவ்வளோ பெரிய ஆகாயம் இருக்குது, இத்தனை ஸ்டார்ஸ் இருக்குது, எதை அவன் கவுண்ட் பண்ண முடியுது, எதை ஆராய்ச்சி பண்ண முடியுது? இவன் அதை ஆராய்ச்சி முடிக்கிறதுக்குள்ளே அது லொக்கேஷன்லாம் மாறிடுது, அதோடைய கேரக்டர் மாறிடுது. ஒரு கிரகத்தினுடைய கேரக்டர் சொல்கிறேன், அது மாதிரி இருக்குது. அடுத்தது தியானம். இதுதான் விக்ஷேபத்தை மாற்றுறது. விக்ஷேபனா பொய்யை மெய்யா காட்டுறது. இது ஒரு நிவர்த்தி. இதை நீக்கணும். நம்ம அசுத்தத்தை நீக்கிறதுக்கு கர்மயோகம், குருசேவா. சித்த சுத்திக்கு சித்தம் அசுத்தமாக இருக்குது, அதை மலம்னு சொல்லுவாங்க. நம்ம சித்தத்தை அசுத்தன்னு சொல்லி சுத்தம்னு சொல்கிறோம். புரியுதா? சித்த சுத்திக்கு கர்மயோகம். வேலை செய்கிறதா இருந்தால் கூட வேலையே ஒருத்தன் ஒழுங்காக 8 மணி நேரம் செஞ்சு வரான் வச்சுங்களேன், அன்றாடம் ஆட்டோமேட்டிக்காக 50 வயசில் அவனுக்கு இது பிறந்துருங்க, முமுட்சு பிறந்துடும். இல்லைன்னா முமுட்ச பிறக்காது, முமுட்சே வராது. இப்போ முமுட்சு வந்தாலாம் வந்திருப்பான்ல குருவை தேடி. ஏன் முமுட்சு வரதெல்லாம் வேலையை ஒழுங்காக செய்கிறது இல்லாமல் அவனுக்கு கொடுத்துருக்க வேலையை சிரத்தையோட பக்தியோட கரெக்டாக செஞ்சுருந்தானா அந்த காலகட்டத்தில் ஒரு கர்மா ஒரு ஸ்டேஜை தொடரும்போது என்ன பண்ணும், முக்திக்கான வழி இவன் வேலையை கரெக்டாக செய்கிறான், இவனுக்கு விடுதலை கொடுன்னு எல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. ஒரு ப்ரமோஷன் கொடுக்கும், வேலையை குறைக்கும், நேரத்தை குறைக்கும். இருக்கா இல்லையா? அன்றாடம் லௌகிகத்திலே இது நடக்குது. 4 மணி நேரம் வேலையை தான் 8 மணி நேரம் அவர் செய்கிறாரு. 8 மணி நேரம் வேலையை ஒழுங்காக செய்யாதனால அது என்ன பண்ணுது, மேலே வச்சு செய்யுது, லீவ் விடாமல். சும்மா லீவ் போட்டுருந்தா லீவ் எடுக்க வேண்டிய நேரத்தில் லீவ் கொடுக்க மாட்டாங்கிறான். சில பேர் இருக்கான் அது மாதிரிலாம். அப்போ விக்ஷேபம் உனக்கு தோணுது, பொய் மெய்யா தெரியுது, மாயைன்னு பேர். இது மாயை நீக்கணும்னா பொய் மெய்யா தெரியுது அப்படின்னா அங்கே உபாசனா தியானம். நல்லா புரிஞ்சுக்கங்க. தியானத்தில் உபாசனாவில் பூஜையும் உண்டு, பூஜையும் தியானமும் ரெண்டும் உண்டு. அங்கே விக்ஷேபம் போகுது. ஆவரணம் மறைச்சிருக்கு, எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆவரணம் இருக்கு, இருட்டு இருக்கு, அவித்யா இருக்கு, அஜ்ஞானம் இருக்கு. சிரவணம், முதல் ரவுண்டு சிரவணம். சிரவணத்தினால கேட்க உன்னுடைய இருள் விலகுது. மூடப்பட்ட திரைகளெல்லாம் நெருப்பு வைக்கப்படுது. எனக்கு தெரியல, புரியலை, அறியலை அந்த வார்த்தை எதுவுமே இருக்காது. தெளிவாக இருப்ப, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. அதுக்கு என்னது சிரவணம், ஆவரண நிவர்த்தி. இதனால இந்த 96 தத்துவத்தையும் நீக்கணும் சொல்கிறோம். எப்படி நீக்கணுங்கிறது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 5 பாயிண்ட்டுமே சித்த சுத்திக்கு கர்மயோகம், மாயா தத்துவத்துக்கு விக்ஷேபத்தை கொடுக்கக்கூடிய பொய்யை மெய்யா காமிக்கிறது, பொய்யா காமிக்கிற விக்ஷேபத்தை மாற்றுறதுக்கு தியானமும், ஆவரண சக்தியை மூடப்பட்டு இருக்கல, உனக்கு ஒன்றுமே தெரியாமல் மறைக்குதில்ல, அந்த மறைப்பை நீக்கிறதுக்கு சிரவணமும். நிறைய சந்தேகம் வருது, அந்த சந்தேகங்களெல்லாம் நிவர்த்தி பண்ண நிவர்த்தி நேத்தி தான் நிவர்த்தி. சந்தேகங்கள் இல்லாத ஒரு தெளிவு இருக்கா? சந்தேகம் இல்லாத தெளிவு இருந்தால் தானே செயல்படுவியா? சந்தேகத்தோடு செயல்படுவியா? நான் எல்லாமே சந்தேகத்தை தான் செயல்படுவேன், குழப்பத்தில் தான் நான் ஈடுபடுவேன், அனுமானத்தில் தான் நான் லைஃபே நடத்துகிறேன், எதுவுமே எனக்கு தெளிவாக தெரியாது, ஜெயித்தாலும் உண்டு தோத்தாலும் உண்டு. அப்படியா இருக்கிறது? சந்தேகம் இல்லாத அறிவு இருந்தால் தான் வெற்றி உண்டு. அப்போ சந்தேகம் இல்லாமல் போகணுங்கிறதுக்கு தான் இப்போ நீங்கள் பிரம்மன்னு சொல்லியாச்சு, குரு சொல்லிட்டாங்க, டே 1 சொல்லிட்டாங்க. நீங்கள் நம்புகிறீங்க, ஆனால் அவங்க அறிவு அதை ஏற்றுக்கலை, பூரணமாக ஏற்றுக்கலை. ஒரு 33% ஏற்றுக்கிறீங்க, பாக்கி 66% குழப்பமாக இருந்தால் எப்படி விளங்குவீங்க? நீங்கள் நல்லா விளங்கணும்னா நீ நம்புன்னு நீங்கள் சொல்லலை, சிந்திச்சு பாரு, விசாரம் பண்ணு, இந்தந்த காரணத்தினால நீ பிரம்மம். ஏங்க செல்லை கண்டுபிடிச்சவன் மனுஷனாங்க?
செல்லில் 1000 வேலைகள் நடக்குதா இல்லையா? 1000 கிலோமீட்ரு பயணத்தை தடுக்குதா இல்லையா? தவிர்க்குதா இல்லையா? செல்லால் முடியாது எதுவும் இருக்கா? அதை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கான். அவனுடைய நுட்பமான அறிவை அவனை என்னன்னு சொல்கிறது? எந்த நிலையில் அவன் பண்ணியிருப்பாங்கிறீங்க? ஒரு ஃப்ரீக்குவென்சியில் ஒரு பாயிண்டில் இந்த செல்லை அவன் கண்டுபிடிக்கிறான். அந்த பாயிண்ட்டு தான் இறைவன் சொல்கிறோம். புரியுதா? அந்த பாயிண்ட்டு தான் இறைவன் சொல்கிறோம். அதை பல பேர் தேடிட்டு இருக்கான், கிடைக்கல. ஒருத்தன் பண்ணிட்டான். அப்போ தேடின 99 பேர் என்ன பண்ணுவான்? 100 பேர் தேடுறான், ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான். பாக்கி 99 பேர் அவனை எப்படி பார்ப்பான்? கடவுளாக பார்ப்பான். இதனால் இந்த உலக மக்கள் எல்லோரும் பயன்படுத்த போகிறாங்க. மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவனுக்கு ஆசீர்வாதம் தாங்க அவன் கொடுக்குற பணம். இந்த பொருளுக்கு விலை அவனுடைய தவம் இருக்குல்ல. இந்த கடவுள் நிலையில் தான் பண்ண முடியும். கடவுள் நிலையில் ஒரு ஜீரோ ஃப்ரீக்வன்சின்னு வச்சுங்களேன். சயின்ஸ் படி சொன்னால் கூட சொல்கிறேன். நீ கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் கூட ஒரு இன்வென்ஷனை கண்டுபிடிக்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கா இல்லையா? இன்வென்ஷன் எதை தேடி போகிற? உன்னுடைய நீட்ஸை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு இன்வென்ஷனை தேடி போகிற. இப்போ நம்ம வண்டியில் ஸ்டாண்டு எடுக்காமலே பல பேர் போய் கீழே விழுந்து அடிபட்டு உதப்பட்டு என்னமாலாம் இருக்குது. இப்போ சென்சார் கண்டுபிடிச்சிட்டான். வண்டி ஸ்டாண்டை எடுக்கலைன்னா வண்டி நகர மாட்டுது. எத்தனை விஷயம் அது மாதிரி இருக்குது. எத்தனை விஷயம். என்னது உங்கள் நீட்ஸ்? நீட் இஸ் எ மதர் ஆஃப் இன்வென்ஷன். ஏதோ ஒரு வாக்கியம் இருக்குது. தேவை தான் இன்வென்ஷனுக்கு மதர்னு சொல்லுவாங்க. புரியுதா இல்லையா? இப்போ நிவர்த்தி என்னென்ன பண்ணுறீங்க? உங்களுக்குள்ள மலம் பல குப்பைகளை போட்டு வச்சுருக்க, அசுத்தம் இருக்குது, அதை நீக்கிறதுக்கு கர்மயோகம், சித்த சுத்தி. மாயை பொய்யை மெய்யா காமிக்குது, மெய்யை பொய்யா காமிக்குது, அதை நீக்கிறதுக்கு தியானம், உபாசனா. தியானம்னு சொல்ல உபாசனான்னு சொல்லியிருக்காங்க. வழிபாடும் அதில் அடங்கும். குரு சேவா கூட பண்ணுறீங்கன்னா அது அடங்கும். எதை தொடர்ந்து செய்கிறியோ அது பேர் உபாசனா. ஆவரண சக்தியை நீக்கிறதுக்கு சிரவணம். இப்போ எதுக்கு சிரவணம் வச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. சிரவணம் பண்ணுன்னா என்ன சிரவணத்தில் நடக்குது? உன்னை மூடின கண்ணை அதான் அறிவு கண்ணை திறக்கிறதுன்னு சொல்கிறது. உன்னை அறிவு கண்ணை மூடி வச்சிருக்கல, பார்க்க விடாம, உன்னை பார்க்க விடல, உலகத்தை பார்க்க விடல, பிரம்மத்தை பார்க்க விடாமல் ஒன்று தடுத்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த கண்ணை திறக்கிறது சிரவணம். அப்போ ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்? வாயை மூடணும், காதை திறக்கணும். அதுதான் எளிமையாக நம்ம சொன்னோம். எளிமையாக நம்ம மக்களை தொற்றுக்குது. நிறைய பேர் அதை கோட் பண்ணுறாங்க. ஏன் அந்த வார்த்தை என்ன டச் பண்ண வார்த்தைன்னு சொல்கிறாங்க. ஆமாம், பேசிகிட்டே இருக்கமா இல்லையா? அனாவசியம். எவ்வளோ பேசியிருக்கோம். சிரவணத்தினால என்ன நடக்குது? ஆவரண சக்தி. விக்ஷேபம் எப்படி போகுது? உனக்கு ப்ராப்ளம் என்ன? உன் வாழ்க்கையை மறைக்கிறது என்ன? விக்ஷேபம். பொய்யை மெய்யா காட்டுது, மெய்யை பொய்யா காட்டுது. அதுக்கு தியானம். ஆவரணத்துக்கு சிரவணம். சந்தேகம் இல்லாத ஒரு தெளிவு இருக்கா? இப்போ நீ பிரம்மங்கிறது சந்தேகம் இல்லாத செயல்படுவீன்னா அப்போ உன்னுடைய ஆற்றல் பெருகும். சந்தேகம் இல்லை, நான் செஞ்சு பார்க்குறேன், வானமே இல்லைன்னு சொல்கிறாங்க. குருவே சொல்லிட்டாரு, வேதத்தில் வேறு இருக்குது. செஞ்சு பார்க்குறேன்னு இறங்குற, அந்த ஃபார்முலா சக்ஸஸ் கொடுக்குமா ஃபெயிலியர் கொடுக்குமா? அங்கே இறைவன் நிற்கிறான், அங்கே இறைவனாகிற. வெற்றியும் வெளிச்சமும் இறைநிலை தானேங்க. வெற்றியும் வெளிச்சமும் எப்போ வரும்? நுட்பமான அறிவை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணால் தாங்க வரும். நுட்பமான அறிவை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ஒரு தவம் இருக்குங்க. இந்த தவம் நிற்கிறது, ஒன்றில் நிற்கிறது தவங்க. நீ நல்லா ஆழ்ந்து ஒன்றில் நிற்கும் போது அந்த நுட்பமான அறிவு உனக்கு உபதேசம் செய்யப்படுகிறது. இப்போ அடியானுக்கு எப்படி இந்த உபநிஷத்து மொத்தையும் தமிழ் பண்ணணும்னு எப்படி தோணுச்சு? ஒன்றில் நின்று பயணம் பண்ணிகிட்டே இருந்தோம். இது எல்லாமே அமிர்தமாக இருக்குது, இந்த இனமே வஞ்சிக்கப்பட்டிருக்கு, இதுக்கெல்லாம் வாரி வழங்கிட்டு போயிடுவான் அப்படின்னு. அது அந்த எண்ணம் யார் கொடுத்தா? இறைவன், பிரபஞ்சத்தினுடைய பரம்பொருளுடைய முருகப்பெருமானுடைய கருணை. அப்படின்னு நான் பார்க்குறேன். இல்லைனா இவ்வளோ பெரிய மகத்தான வேலையை செய்ய முடியுமா? நாளையிலேருந்து பூஜையே உன் வாழ்க்கையில் பண்ணாதவொன்னே நாளையிலேருந்து பூஜை பண்ணுன்னா எப்படிங்க இது நம்ப முடியுமா? நாளையிலேருந்து வேத விசாரம் பண்ணுன்னா அப்படி பண்ணுற விஷயமா இது?
அப்படி பண்ணுற விஷயமா இது? சம்ஸ்கிருதமே தெரியாதவனுக்கு. அப்போ ஒன்றில் நீ நின்னா, தவம் பண்ணினா உனக்கு எல்லாமும் தேவர்கள் என்ன பண்ணுவாங்க? உபதேசமாக கருத்துக்களை ஐடியா கொடுப்பாங்க, நுட்பமான அறிவை கொடுப்பாங்க. அதை செஞ்சு பார்த்தீங்கன்னா மிராக்கிள் நடக்கும். அதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அந்த காலத்தில் இந்த 25 ஆண்டுகள் பேசாமல் இருந்தேனே, அந்த காலத்தில் சொல்கிற செய்யணும்னு போயிட்டே இருப்பேன். இன்றைக்கும் எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல, சிஷ்யர்களுக்கு மட்டும்தான் விவரங்களை சொல்கிறேன். பாக்கி யாருக்கும் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம மனுஷனாக மாடா திராணி எங்கேருந்து வரும்? சும்மா எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா என்ன? பார்க்குறோம் எவ்வளோதோ பேர் நம்ம கண்ணில் உத்தம அதிகாரி படுறாங்க, கிட்டக்க வரமாட்டானே. நானாக போய் வழியக்க போய் சொல்ல முடியுமா? போய் சொல்லக்கூடிய தகுதி இருந்துச்சுன்னா நம்ம போயிடுவோம், பார்க்க மாட்டோம். அங்கே தகுதி இல்லாதவன்ட்ட நம்மளே போனால் அர்த்தம் இல்லாமல் போய்டும். அமிர்தத்தை தேடுறவனுக்கு தான் அமிர்தத்தை கொடுக்கணும். தாகமாக இருக்கிறவனுக்கு தான் தண்ணி கொடுத்தீங்கன்னா அது அமிர்தமாக இருக்கும். பசி இருக்கிறவனுக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டாலும் என்ன போட்டாலும் சாப்பிடுவான், உன்னை வாழ்த்துவான். பசி இல்லாதவனுக்கு போய் அமிர்தத்தை கொடுக்க முடியுமா? அவன் வந்து கேட்ட பிற்பாடும் கொடுக்காதவன் இருக்கிறான, அவனை என்ன சொல்கிறது? அது வேறு. மனநத்தில் சந்தேகத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணுது. சந்தேகமே இல்லை, அப்போ தான் நீ நம்பிக்கை பிறகும். புரியுதா? நம்பிக்கை வந்தால் தான் சக்ஸஸ் வரும். நம்பிக்கை உடனே வராது. நல்ல சன்மார்க்கத்தில் குருவை மேலே நம்பிக்கை வருதுன்னா அவங்க ஒரு கான்செப்டாக இருக்காங்க, ஒரு பிரத்யேகமாக இருக்காங்க, ஒரு என்டைட்டியாக இருக்காங்க. புரியுதா? அவங்க பேச்சு செயல்பாடுகள்லாம் ஒத்து கவனிக்கிறான். அவர் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காரு தெரியுது, கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அதனால் நம்புகிறான். குரு இல்லைன்னா நம்பிக்கை வராது. சாஸ்திரத்துக்கு எங்கே என்ன இருக்குது, எப்படி இருக்குன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? இதுவாக 1000 விஷயங்களை வரிசலாக சொல்லணும். இதில் இருக்கிற 1000 விஷயங்கள் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு புதிர் மாதிரி என்ன பண்ணியிருக்கு? ஒன்று மரத்தடியில் புதைச்சி வச்சுருக்கு, ஒன்று மரத்துக்குள்ளே வச்சுருக்கு, ஒன்று வந்து மலைக்குள்ளே வச்சுருக்கு, ஒன்று தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கு. அப்படி தானே வச்சுருக்கு. அப்போ இது எல்லாம் எது எங்கே இருக்குன்னு குருக்கு தெரியுது. ஏன்னா ஏற்கனவே அவர் தேடி இருக்கார். அப்புறம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண அவருக்கு தெரியுது. ஏன்னா ஏற்கனவே முருகப்பெருமான் கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. உபதேசம் எப்பயே சுவாமிகிட்ட சிஷ்யனாக இருந்து வாங்கியிருக்கோம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறாரு. நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. என் வாயை பயன்படுத்தி அவர் பேசுகிறதா தான் நான் உணர்றேன். அடியன் உங்கள் கூட வண்டியில் வரும்போது அந்த ஆடியோ கேட்குறேன், நீங்களாம் எப்படி கேட்குறீங்களோ அடியன் வந்து கேட்கும்போது நான் பேசுகிறதாவே எனக்கு தெரியாது. முருகப்பெருமான் பேசுகிறத நாம் கேட்குற மாதிரி ஃபீல் ஆகும். தூக்கமே வராது, ஒரு செகண்ட் கூட தூக்கம் வராது. நீங்களாம் தூங்கிடுறீங்க. நான் பார்ப்பேன் கேட்கும்போது இப்படி நல்ல உச்சமான கருத்தெல்லாம் சுவாமி உபதேசம் பண்ணிவிட்டு அப்போ இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு தோணும். எனக்கு நானாக பேசுகிறேன்னு தோணும். அப்போ சந்தேகம் இல்லாத ஒரு நிலை வருதில்ல, அப்போ அப்போ தான் தைரியம் வரும், அப்போ தான் நம்பிக்கை வரும், அப்போ தான் தெளிவு வரும், அப்போ தான் தைரியம் வரும், அப்போ தான் கரெக்டாக செயல்படுத்துவேன். அங்கே தான் இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி 3 சேர்ந்து செயல்படும் போது வெற்றி நிச்சயமாகுது. 3 சக்தியில் ஒரு சக்தி குறைஞ்சாலும் இச்சை இல்லாமல் ஆசை இல்லாமல் ஜெயிக்க முடியாது, அறிவு இல்லாமல் ஜெயிக்க முடியாது, செயல் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. இப்போ எல்லாருக்கிட்டையும் எப்படி இருக்குன்னா ஆசை இருக்குது, செயலும் இருக்குது, அறிவு இல்லை. ஆசை இருக்குது, அறிவும் இருக்குது, செயல்பட மாட்டான், பயப்படுறான். ஏன்னா சந்தேகம் இருக்குது அவனுக்கு. ஏதோ ஒன்று பிளாக் பண்ணுதா இல்லையா? நான் சொன்னேனுங்க, 84 லட்சம் பிறவிகளுக்கு 1 டம்ளர் தண்ணியை கொடுக்குறாரு இறைவன் முதல்ல. அது முடியுமா நம்மளால்? எவனாலே முடியுமா? எத்தனை கோடி ஜீவராசிகள், அத்தனைக்கு தண்ணீர், உணவு, இருப்பிடம், அப்பா அம்மா, பாதுகாப்பு, வீடு வாசல், மனைவி, மக்கள், எல்லா ஜீவராசிகளுக்கும், ஆடு மாடு எல்லாத்துக்கும். இப்போ இதில் நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம என்னத்தை பண்ணுறோம்? என்ன பண்ண முடியும்? பெரிய வானத்தையே வில்லா வளைச்சி பேசுகிறது, ஏதாவது ஒரு புக்கை படிச்சுட்டு அப்படியே பேசுகிறது. ஆனால் என்ன சொல்கிறது, பிரம்மஞானம் இல்லைன்னா அசுரன் தான், வேறு என்ன? இதெல்லாம் சந்தேகப்படக்கூடாது. இந்த வாக்கியங்களெல்லாம் சந்தேகப்பட்டால் போச்சு. சொல்கிறது யார்? மகாவிஷ்ணு சொல்கிறார். வராகர் பொய் சொல்வாரா?
அப்போ நீ கடவுள் நீ நம்பலை, கடவுளை நீ ஏமாத்துற, நீ உன்னையும் நம்பலை கடவுளையும் நம்பலை. ஆமாம், உன்னை ஏமாற்றிக்கிற. மாணிக்க வாசகரே சொல்கிறார், உங்ககிட்ட பக்தர் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா, உண்மையான பக்தி கொடுப்பா எனக்கு அப்படின்னு கேட்குறாரு. வள்ளலாரும் புலம்புறாரு, குருவை வணங்க கூசிரின்றேனோ கேட்குறாரு. மனநத்தில் சந்தேகம் இல்லாத நிலைங்கிறது ஒரு உன்னதமான நிலை. அப்போ தான் நீ டிரைவ் பண்ண முடியும். சொன்னல, சமநிலையெல்லாம் தாண்டி சமநிலைக்கு வர்றதுக்கே உன்னுடைய வாழ்க்கையில் 60% போயிடும். உன்னுடைய முயற்சியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சமநிலை வர்றதான் பெரிய விஷயம். சமநிலை வந்துட்டீன்னா அதுக்கப்புறம் நீ கீழே இறங்க மாட்ட. ஒரு பாயிண்ட்டு, சமநிலை வந்ததுக்கப்புறம் எப்போ டிரைவ் பண்ணலாம் வாழ்க்கையில்னு ஒரு தருணம் வரும். அது வரைக்கும் உன்னுடைய அன்றாட தேவைகள் இருக்கும். சொல்கிறேன்ல, வீடு மனைவி மக்கள் இதெல்லாம் இருக்கும். நீ வாழ்க்கையில் சாதிக்கணும், ஜெயிக்கணும், பெருசாக ஆகணும்லாம் கண்டிப்பாக நினைப்பீங்க. இதில் இருக்கிறவங்க, லௌகிகத்தில் இருக்கிறவங்க, அங்கே அந்த தருணம் தான் ட்ரைவ் பண்ணுற தருணம். அந்த ஈக்குவலைஸ் தாண்டி ப்ளஸுக்கு போகலாங்கிறது சந்தேகமில்லாத அறிவு, சந்தேகமில்லாத ஆசை, சந்தேகமில்லாத செயல். அப்போ வெற்றி நிச்சயம். இதை வச்சு மோட்டிவேஷன் கிளாஸே நடத்தலாம் போல இருக்கு. இப்போ எப்போ நடக்குமோ எது நடக்குமான்னு தெரியாமல் தானே இருந்தோம் இவ்வளோ நாளாக. ஆனால் மனநம் என்னன்னா, குரு சொன்னதை ஒரு ஆடியோவை என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு நல்லா புரிகிற வரைக்கும் 10 முறையும் கேட்கலாம், 5 முறையும் கேட்கலாம், 100 முறை கேட்டால் கூட தப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் புதிய புதிய கருத்துக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சலிக்காதுங்க. ஒரு சீரியலை ஒரு உபநிஷத்தை ஃபுல்லாக கேட்டுட்டு ஒரு 6 மாதம் கழித்து திரும்ப அதே உபநிஷத்தை கேளுங்க, வேறு அர்த்தம் கொடுக்கும். ஏன்னா இது மந்திரத்தினுடைய மகிமை. அது மனநத்தினால சந்தேகம் போச்சா, மிக முக்கியமான இடத்துக்கு வரோம். இப்போ உங்களை மனுஷன்லேருந்து இறைவனாக மாற்றுற வார்த்தை இந்த வார்த்தை. நிதித்தியாசனம் பண்ணுறதுனால நீ ஜீவன் சொன்னல, அந்த ஜீவபாவனை போயிடும். ஜீவபாவனா நிவர்த்தி. நிதித்தியாசனத்தினால, நிதித்தியாசனம்னா என்ன? குரு சொன்ன வார்த்தைக்கு அர்த்தத்தை நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு அந்த அமிர்த தத்துவத்தை அறிஞ்சு சிவசித்தம், சத்தில் சித்தாய், சித்து சத்தாய், சத்தில் சித்தாய் அல்லது சித்து சத்தாய். நிதித்தியாசனம் பண்ணாதாங்க ஜீவபாவம் போகும். அது வரைக்கும் உன்னை ஜீவபாவம் இருக்கும். அனுபவம்னு சொல்கிறோம் இல்லையா, நாம் மனுஷன் அப்படிங்கிற நிலை இருக்கிற இது மாற்றிடும், இது இல்லாமல் பண்ணிடும். நல்லா புரிஞ்சுங்க. இதை நீ செய்ய, இதை பாரு, இதை பார்க்காதன்னு சொல்கிறத உபதேசத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஒவ்வொரு புள்ளியில் ஒரு நிலை இருக்குது. அந்த புள்ளியை தொட்டு அது இல்லாமல் போயிடும். புரியுதா? இப்போ நீங்கள் ஒரு அறிவில் தானே ஒரு முடிவெடுத்து ஐநாவரத்துலேருந்து டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணணுங்கிறது அறிவா என்னது? அது மடத்தனமா, செயலா, ஆசையா, குறிக்கோளா, லட்சியமா, நுட்பமான அறிவா? நுட்பமான அறிவு, மிக 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 நுட்பமான அறிவு. அது மாதிரி தான் ஒன்றையும் உன்னை விளங்க வைக்கிறது எல்லாமே ஒரு புள்ளியை இந்த வாக்கு தொட்டுடும். அந்த குரு வார்த்தை எந்த செகண்ட் வேணாலும் முக்தி தரலாம். எந்த வார்த்தை கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. சத்தியம். நீங்கள் பயணிச்சுக்கிட்டே வரணும். ஹாப்பி பயணமாக இருக்கணும். அது வாழும்போதே அந்த பயணத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் ஆனந்தமுமா, எதிர்பார்ப்பு இருந்தாலும் எதிர்பாராமல் அப்படியே பயணிக்கணும். சொன்னதை செஞ்சுக்கிட்டே வந்தால் எந்த வார்த்தை எந்த செகண்டு உன்னை சிகரத்தில் ஏற்றி உட்கார வைக்கணும்னு சொல்ல முடியாது. இப்போ நான் எப்போ முடிவெடுத்தேன்? 10,000 வீடியோஸ் போடணும்னு எப்படி முடிவெடுத்தேன்? 10,000 கிரிவலம் பண்ணணும்னு எப்படி முடிவெடுத்தேன்? 10,000 வேல் பூஜை எல்லாம் முடிவு எடுத்திருக்கேன். நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. இந்த வாழ்க்கை 30 ஆண்டுகள் ஆகும். அதில் 5 ஆண்டுகள் போயிடுச்சு. வேதாந்தத்துக்கு சொல்கிறேன். 2000 ஆடியோ கிராஸ் பண்ண போகிறோம்.
பாக்கி 8000 ஆடியோ மெதுவாக போடுவேன். அப்புறமா ஒரு நாளைக்கு 2 ஆடியோ கூட வரும், சொல்ல முடியாது. கிளைமேக்ஸில் சொல்கிறேன். இப்போ கிரிவலம் டெய்லி ஒன்று போயின்னு இருக்கு, 300 தாண்டிட்டோம். சும்மா தானே இருந்தோம். நல்லா முடிவா இல்லையா? பெரிய நஷ்டம் வந்துடுச்சு. அதனால் பெரிய 3 கோடி ரூபா அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமா? கிரிவலத்தில், வேல் பூஜையில், வேத விசாரத்தில். எல்லாம் அறிவு தானே. அறிவா இல்லையா? நுட்பமான அறிவாக இருக்கிறதுனால அங்கே செயல் வருது, இல்லைன்னா செயல் வராது. சந்தேகம் இல்லாத அறிவு. சந்தேகமே இல்லை உனக்கு, இது சரியா தப்பான்னு சந்தேகமே இல்லை. அதனால் அது செயலாகுது. ட்ரெயினை பிடிக்கிற, ஏதோ சிரமத்தைப்படுற, எப்படியோ வந்து சேர்ந்துடுற. முடியுமா? நீ தான் ஃபஸ்ட்டு வர. பாக்கி பேர்லாம் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் ஒரு வேலையும் கிடையாது. ஒய்ஃபு இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வான்னு ஒன்றுமே சொல்லலை. அவனே லேட் பண்ணுறான். இது உங்களுக்கு புரியுதான்னா, ஒரு புள்ளியில் ஒரு பாயிண்ட்டு உங்கள் உயிரை தொட்டால் அது சந்தேகம் இல்லாமல் செயல்படுத்தும். வாழ்நாள் ஃபுல்லாக செயல்படுத்துங்கிறேன். புரியுதா இல்லையா? அதில் ஒன்று தாங்க, அதில் ஒன்று தான் முக்தி. இந்த 100 விஷயத்தில் 100 முடிவெடுத்து செயல்படுறீங்கல்ல, அதில் ஒன்று தான் அகம் பிரம்மாஸ்மிங்கிற முக்தி. புரியுதா இல்லையா? இந்த பாயிண்ட்டை தொட்டுட்டதுக்கப்புறம் கவலை, பயம், குழப்பம், பதட்டம் எதுவும் இருக்காது. எதுவும் இருக்காது. சொல்கிறது புரியுதா? எப்போ அது மாதிரி முடிவு எடுக்கிறீங்க? எடுக்க முடியுமா? ஏன் மற்றவங்கள எடுக்கலை? 1000 பேர் இருக்காங்க குரூப்பில். எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க? 20 பேர் உட்காந்துருக்கீங்க. ஏன் மற்றவன் எடுக்கலை? அவர் நினச்சிக்கிட்டே இருப்பார், போகணும், கேட்கணும், பார்க்கணுன்னு. ஜென்மா போயிடும். நாளைக்கு அவரும் போயிடுவார். நாளைக்கு இருப்பாங்களா? நாளைக்குன்னு இருக்கா ஏதாவது கேரண்டி? எப்போ எது வேணாலும் நடக்கலாம். அதனால் ஒரு யோகத்தை கடைபிடிச்சி அப்போ நிதித்தியாசனம் பண்ணால் ஜீவபாவனா போகும்னா சத்தியமான வார்த்தை. சிரவணம் பண்ணனா அஜ்ஞானம் போகும், ஆவரணம் போகும், விக்ஷேபம் போகும். மனனம் பண்ணால் சந்தேகமே இருக்காது. சந்தேகம்தான் இப்போ கெடுக்குதா? சந்தேகம்தான் குருவை சேர விடாது. அகங்காரம்தான் குருவை சேர விடாது, இறைவனை சேர விடாது, ஆனந்தத்தையே சேர விடாது. அகங்காரம் இருந்தால் ஆனந்தத்தையே சேர விடாது. ஆனந்தம் தானே இறைவன். இப்போ நிதித்தியாசனம் பண்ணால் ஜீவபாவம் இல்லைன்னு பொய் சொல்லுதா? இதாங்க நிவர்த்தி. இதான் நேத்திங்கிறது. இது வரல, இது வரல, இது வரலன்னா இது வரல, இது வரலன்னு தெரியுது. ஆனால் எப்படி போகும்? இது பண்ணுனா போகும். இந்த 5 பண்ணணும். என்ன பண்ணணும்? கர்மயோகம் பண்ணணும், உபாசனா பண்ணணும், சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம் 5 பண்ணணும். 5 நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க சமீப காலமாக. இதெல்லாம் இப்போ தான் மந்திரம் கிடைக்குது. இப்போ தானே மந்திரம் கிடைக்குது. இந்த உபநிஷத்தை நம்ம இப்போ தானே பார்க்குறோம். இந்த மந்திரத்தையே 2 நாளைக்கு முன்னாடி தான் எழுதினேன். நேற்று தான் எழுதினேன் இந்த மந்திரத்தையே. ஆனால் நம்ம எவ்வளோ நாளாக செயல்பட்டுருக்கோம்? 5-6 வருஷமாக அடியான் டே 1 செயல்பட்டுருக்கிறேன். இந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து செயல்பட்டுருக்கேன். அது என்னென்னா ஆல்ரெடி பூரணம், கற்றுக்கிறது ஒன்றும் இல்லை. ஆனால் இதெல்லாம் பேசியிருக்கேன். இதை பண்ணு, அதை பண்ணலாம் பேசியிருக்கேன். இதை இப்படி தான் நிவர்த்தி பண்ணணுங்கிறதுக்கு மந்திரமே சொல்லுது. இதை இப்படி தான் நிவர்த்தி பண்ணணும். நேத்தின்னா இது பண்ண ஜீவபாவம் போயிட்டால் வேறு என்ன இருக்கு? அகம் பிரம்மாஸ்மி தான் எஞ்சி நிற்கும். ஜீவபாவமே இருக்காது. நம்ம மானுடம் இருந்தால் தான் காமம் இருக்கும், கோபம் இருக்கும், பயம் இருக்கும், சந்தேகம் இருக்கும், மோகம் இருக்கும், பொறாமை இருக்கும், மச்சர் இருக்கும், வேகம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஜீவபாவமே இல்லைன்னு சொல்லிச்சு. ஜீவபாவமே இல்லைன்னா நிதித்தியாசம். வேறு என்ன வேணும் உனக்கு? இப்போ மிக முக்கியமான 5 நிவர்த்தி பண்ணுது. இதான் நேத்தி. இது ஞானம் தான் பண்ண முடியும். ஞானத்தால் தான் இதை பண்ண. இதை வேறு எதால் பண்ண முடியும் சொல்லுங்கள்? இந்த பாவனை தான் உன்னை வாழ கெடுக்குது, உன்னை வாழ விடாமல் தடுக்குது, உன்னுடைய ஆனந்தத்தை கெடுக்குது, உன்னுடைய நிம்மதியை கெடுக்குது, உன் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுது, பஞ்சமாக பாதகம் பண்ண வைக்குதுன்னா அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறது தானே அறிவு. அது பேர் ஞானம். அது சும்மா போனால் போகாது, இப்படி பண்ணுனா போயிடும். இது புரியுதா?
இப்போ நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டை தானே ஒவ்வொரு முடிவு எடுக்கிறீங்க. அந்த முடிவு தெளிவாக எடுக்கிறீங்களா குழப்பமாக எடுக்கிறீங்களா? தெளிவாக எடுத்தால் தான் நீடிக்கும். குழப்பமாக எடுத்தால் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடும். எப்போ தெளிவு வரும்? மனனம் பண்ணால் தெளிவு வரும். சந்தேகம் இல்லைன்னா தெளிவு தானே. அப்போ மனனம் பண்ணணும். ஒரு முறைக்கு 4 முறை அந்த ஆடியோ கேட்டால் அதில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் உங்கள் அந்தந்த பாயிண்ட்டை தொடும். இப்போ புரியுதா இல்லை? இந்த யோகத்தில் பயணிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தீங்களா இல்லையா? ஞான யோகம் மஸ்ட்டுன்னு முடிவு எடுத்தீங்களா இல்லையா? முருகப்பெருமான் குருன்னு முடிவு எடுத்தீங்களா இல்லையா? இதே தான் பாயிண்ட்டு. எப்படியா முடிவு எடுக்கிறீங்க? குரு சொல்கிறாங்க, ஒரு போட்டு காமிக்கிறாங்க. இது நீ ஒத்துக்கணும்ல. உன்னுடைய உள்ளுணர்வு ஒரு பாயிண்டில் அதை ஒத்துக்குது. ஒத்துக்கிட்டால் செயல்படும், ஒத்துக்கலைன்னா செயல்படாது. இது வரைக்கும் இருக்கட்டும். எத்தனை மந்திரம் பார்த்துருக்கோம்? ஒரே ஒரு மந்திரம் தான், ஒன்றும் இல்லை. 177 சொன்னேன்னா 177 சொன்ன 177. ஆ சரி, 177 178 அது மட்டும் இருக்கும். 179 பாதி பார்த்துருக்கோம். 178 177 இருக்கணும். இது முக்கியமான கருத்து. கிளாஸு அறிவு சரியாக பயன்படுத்தி எங்கே கர்மயோகம் பண்ணுறீங்க, உபாசனா பண்ணுறீங்க, சிரவணம் பண்ணுறீங்க, மனனம் பண்ணுறீங்க, நிதித்தியாசனம் பண்ணிக்கலாம். ஒன்றும் அவசரம் இல்லை. மனனமும் பண்ண முடியலேன்னு கவலைப்படாதீங்க. சந்தர்ப்பம் வரும். சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்டே வாங்க. அன்றாட பயணத்தை தொடர்ந்து செய்யுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. எங்கேயுமே வேகம் வேண்டாம். நிதானமாக விவேகமாக அமைதியாக ஆனந்தமாக பயணம் செய்யுங்க. வாழ்க்கையை வாழுங்க. இந்த ஆடு மாடு ஓடுற மாதிரி மற்றவங்க மாதிரி நீங்கள் அல்ல. நீங்கள் ஒரு சர்க்கிளுக்கு வந்தாச்சு, குரு வந்துட்டாங்க, வேதம் வந்துடுச்சு, சுவாமி எல்லாத்தையும் உற்று கவனிக்கிறாங்க. யாருக்கு எப்போ விளக்கத்துன்னு தெரியாதா? சொல்கிறது புரியுதா? எந்த வார்த்தை உங்களை எப்போ தொடுன்னு தெரியாது. என்னை தொட்ட வார்த்தையெல்லாம் உங்களை தொடும் நிச்சயமாக. அதனால தான் என்னை தொட்ட வார்த்தைகளெல்லாம் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே வரேன். புரியுதா? அப்புறம் இது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுவேன். இந்த 10,000 மந்திரத்தையும் 1000 வாக்கியம், 1000 வாக்கியமும் 1000 வார்த்தையாக மாறும். 1000 வார்த்தையும் 100 வார்த்தையாக மாறும். போதும், அது கீழே குறைக்க வேண்டாம். 10 1லாம் வேண்டாம். 100 1000 10,000 10,000 இப்போ முடிக்க போகிறோம். 10,000 மந்திரத்தை நம்ம இப்போ கிராஸ் பண்ண போகிறோம். தெரியல? இப்போ 90வது உபநிஷத்து 89வது முடித்தாலே 9,000 முடிச்சிட்டோம். 9,000 மந்திரம் பார்த்துருக்கோம்ப்பா, சும்மா இல்லை. மெதுவாக நிதானமாக விவேகமாக அமைதியாக பார்த்துருக்கோம். யார்? ஈஸ்வர கிருப்பை. ஈஸ்வர கிருப்பை, குரு கிருப்பா, சாஸ்திர கிருப்பா, 3மே வந்துடுச்சு நமக்கு. இல்லைன்னா 9,000 மந்திரம் படிக்கவே முடியாது ஒரு வாட்டி. சம்ஸ்கிருதமே தெரியாதவன் தட்டு தடுமாறி படிச்சுட்டானே. இப்போ க்ளீனாக புரியுது. இப்போ முன்னெல்லாம் அர்த்தம் புரியாமல் படிப்பேன், அப்புறமா பாஷ்யத்தை வச்சு மீனிங். இப்போ படிக்கும்போதே புரியுது. எல்லா வார்த்தையும் ரிப்பீட்டடாக இருக்குது. புரியுதா? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பீங்க, அப்புறம் ரிப்பீட்டட் ஆகிடும். சரி. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல